உலக வரைபடத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் சதுரங்க ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கடலின் நடுவே விரிக்கப்படும் இந்த வலையின் பின்னணி என்ன? இது வெறும் வர்த்தக பாதையா அல்லது ஆழமான ஒரு புவிசார் அரசியல் வியூகமா? இந்த கேள்வி பலரின் மனதிலும் எழுகிறது. இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வகுத்துள்ள ஒரு முக்கிய உத்திதான் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் எனப்படும் முத்துமாலை திட்டம். இது அதிகாரப்பூர்வமாக சீனா அறிவித்த ஒரு திட்டம் அல்ல. ஆனால் பல பாதுகாப்பு ஆய்வாளர்களும் ஊடகங்களும் சீனாவின் கடல்சார் விரிவாக்க உத்திகளை விளக்க பயன்படுத்தும் ஒரு வார்த்தையாக இது மாறியுள்ளது. இந்த திட்டம் என்ன? இதன் பின்னணியில் உள்ள நோக்கம் என்ன என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். முத்துமாலை வியூகம் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் என அறியப்படும் இந்த மூலோபாயம் சீனாவால் இந்திய பெருங்கடல் முழுவதும் அமைந்துள்ள துறைமுகங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் ஒரு தொடராகும். இது சீனாவின் பொருளாதார மற்றும் மூலோபாய நலன்களை பாதுகாக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டதாகும். சீனாவின் முத்துமாலை வியூகம் என்பது ஆசியாவில் ஒரு மாபெரும் சக்தியான சீனா தனது வர்த்தக பாதைகளையும் எரிசக்தி பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த உலக பெருங்கடல்களில் ஒரு மறைமுகமான வலையை விரித்துள்ளதாகும். இந்த வியூகம் ஒரு மண்டலம் ஒரு பாதை பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் என்ற சீனாவின் மிகப்பெரிய உலகளாவிய உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டு திட்டத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும். இது உலக வர்த்தகம், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் நாடுகளின் பாதுகாப்பு நிலையை நேரடியாக பாதிக்கிறது. உலகளாவிய வர்த்தகத்தின் பெரும்பகுதி கடல்வழி போக்குவரத்து மூலம் நடைபெறுவதால் முக்கிய கடல்வழி பாதைகளில் செல்வாக்கு செலுத்துவது ஒரு நாட்டின் பொருளாதார மற்றும் இராணுவ பலத்திற்கு அத்தியாவசியமாகிறது. இந்த வியூகத்தின் மைய கருத்து என்னவென்றால், சீனா தனது வர்த்தக கப்பல்கள் மற்றும் எரிசக்தி விநியோக பாதைகளை பாதுகாக்க முக்கிய கடல்வழி புள்ளிகளில் தனது செல்வாக்கை நிலைநாட்டுவதாகும். சீனாவின் அதிவேக பொருளாதார வளர்ச்சிக்கு கடல்வழி வர்த்தகம் இன்றியமையாதது. உலகளாவிய வர்த்தகத்தில் சீனாவின் பங்கு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக அதன் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 80 விழுக்காடு மற்றும் மொத்த வர்த்தகத்தில் 60 விழுக்காட்டுக்கும் மேல் கடல் வழியாகவே நடைபெறுகிறது. இதில் பெரும்பாலானவை இந்திய பெருங்கடல் வழியாகவும் மலாக்கா நீரிணை வழியாகவும் செல்கின்றன. இந்த சூழலில் மலாக்கா இக்கட்டு மலாக்கா டைலமா என்பது சீனாவின் ஒரு முக்கிய மூலோபாய கவலையாக உருவெடுத்தது. மலாக்கா நீரிணை மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேசியாவுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு குறுகிய கடல்வழி பாதையாகும். இது சுமார் 800 கிலோமீட்டர் நீளமும் மிக குறுகிய பகுதியில் 2.7 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. தினமும் சுமார் 1,20,000 கப்பல்கள் இந்த நீரிணை வழியாக பயணிக்கின்றன. போர் அல்லது பிராந்திய பதட்டங்களின் போது இந்த நீரிணை தடுக்கப்பட்டால் சீனாவின் எரிசக்தி மற்றும் வர்த்தக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படும் என்ற அச்சம் சீனாவுக்கு நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. இந்த இக்கட்டை தவிர்ப்பதற்கும் புதிய பாதுகாப்பான வர்த்தக பாதைகளை உருவாக்குவதற்கும் இந்தியாவின் தெற்கு பகுதியில் தனது இருப்பை வலுப்படுத்துவதற்கும் சீனா முத்துமாலை வியூகத்தை வடிவமைத்தது. இந்த வியூகத்தின் கீழ் சீனா பல்வேறு நாடுகளில் துறைமுகங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களில் முதலீடு செய்துள்ளது. இந்த ஒவ்வொரு இடமும் சீனாவுக்கு வர்த்தக ரீதியாகவும் நீண்ட காலத்தில் மூலோபாய ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. பங்களாதேஷ் சிட்டகாங் துறைமுகம். பங்களாதேஷின் மிகப்பெரிய துறைமுகமான சிட்டகாங்கில் சீனா பல உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களில் முதலீடு செய்துள்ளது. உதாரணமாக குன்மிங் சிட்டகாங் ரயில்வே இணைப்பு திட்டம் பங்களாதேஷின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவதோடு சீனாவின் யுனான் மாகாணத்திற்கு வங்காள விரிகுடா வழியாக புதிய வர்த்தக பாதையை திறக்கும். இந்த முதலீடுகள் சீனாவின் வர்த்தக நலன்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை. மியான்மர் கியாக்பியூ துறைமுகம் மற்றும் எரிவாயு குழாய். மியான்மரின் ராகைன் மாகாணத்தில் உள்ள கியாக்பியூவில் சீனா ஒரு ஆழமான கடல் துறைமுகம் மற்றும் எண்ணெய் எரிவாயு குழாய் திட்டத்தை உருவாக்கியுள்ளது. இந்த துறைமுகம் வங்காள விரிகுடாவிலிருந்து நேரடியாக சீனாவின் யுனான் மாகாணத்திற்கு கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை கொண்டு செல்ல உதவுகிறது. 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த குழாய் பாதை மலாக்கா நீரிணையை தவிர்த்து மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவிலிருந்து வரும் எரிசக்தி விநியோகத்திற்கான ஒரு மாற்றுப்பாதையை சீனாவுக்கு வழங்குகிறது. இந்த திட்டம் சுமார் 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் மேற்கொள்ளப்பட்டது. இலங்கை ஹம்பாந்தோட்டை துறைமுகம். இலங்கையின் தென் கடற்கரையில் அமைந்துள்ள ஹம்பாந்தோட்டை துறைமுகம் முத்துமாலை வியூகத்தின் மிக முக்கியமான முத்துக்களில் ஒன்றாகும். 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்திற்கு சீனா சுமார் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்கியது. நிதி நெருக்கடி மற்றும் கடன் சுமையால் இலங்கை 2017ஆம் ஆண்டில் துறைமுகத்தின் 70 விழுக்காடு பங்குகளை 99 வருட குத்தகைக்கு சைனா மர்ச்சன்ட்ஸ் போர்ட் ஹோல்டிங்ஸ் என்ற ஒரு சீன நிறுவனத்திற்கு 1.12 பில்லியன் டாலருக்கு வழங்கியது. இது இந்திய பெருங்கடலில் சீனாவின் மூலோபாய இருப்பை கணிசமாக வலுப்படுத்தியுள்ளது. உலகின் முக்கிய கப்பல் வழித்தடங்களுக்கு அருகில் அமைந்துள்ளதால் இது சீனாவுக்கு வர்த்தக மற்றும் பாதுகாப்பு ரீதியாக பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பாகிஸ்தான் குவாடர் துறைமுகம் மற்றும் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் CPEC. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவாடர் துறைமுகம் முத்துமாலை வியூகத்தின் ஒரு நட்சத்திர முத்தாக கருதப்படுகிறது. இது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் CPEC ஒரு முக்கிய பகுதியாகும். CPEC என்பது ஒரு மண்டலம் ஒரு பாதை திட்டத்தின் ஒரு முதன்மை திட்டமாகும். சுமார் 62 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் இந்த வழித்தடம் குவாடரை சீனாவின் சின்ஜியாங் மாகாண
விமானத்துடன் சாலைகள், ரயில்வே மற்றும் எரிசக்தி குழாய்கள் மூலம் இணைக்கிறது. குவாடர் துறைமுகம் அரேபியன் கடலில் ஹார்முஸ் நீரிணைக்கு மிக அருகில் அமைந்துள்ளதால் மத்திய கிழக்கு எண்ணெய் விநியோகத்திற்கு மூலோபாய ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது மேற்கு சீனாவுக்கு மிக குறைந்த தூர கடல்வழி அணுகலை வழங்குகிறது. ஜிபூட்டி சீனா மக்கள் விடுதலை இராணுவத்தின் வெளிநாட்டு கடற்படை தளம். ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் செங்கடலின் நுழைவாயிலில் அமைந்துள்ள ஜிபூட்டியில் 2017ஆம் ஆண்டில் சீனா தனது முதல் வெளிநாட்டு கடற்படை தளத்தை அமைத்தது. இது முத்துமாலை வியூகத்தின் இராணுவ பரிமாணத்தின் நேரடி ஆதாரம். இந்த தளம் கடற்கொள்ளை தடுப்பு நடவடிக்கைகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணிகளில் ஈடுபடும் சீன படைகளுக்கு தளவாட ஆதரவு வழங்குவதற்கும் படையினருக்கு ஓய்வு அளிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது என்று சீனா கூறுகிறது. இருப்பினும் சூயஸ் கால்வாய் மற்றும் செங்கடல் பகுதிக்கு அருகில் இதன் மூலோபாய இருப்பு உலகளாவிய கடல்வழி பாதைகளில் சீனாவின் கடற்படை இருப்பை உறுதிப்படுத்துகிறது. அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான் போன்ற நாடுகளின் இராணுவ தளங்களுக்கு அருகிலேயே சீனாவின் இந்த தளம் அமைந்துள்ளது. இது பிராந்தியத்தில் ஒரு புதிய புவிசார் அரசியல் போட்டியை காட்டுகிறது. இந்த திட்டங்கள் அனைத்தும் முதலில் வணிக நோக்கங்களுக்காக முன்வைக்கப்பட்டாலும் அவற்றின் இரட்டை பயன்பாட்டு திறன் உலக நாடுகளிடையே பெரும் கவலையை எழுப்பியுள்ளது. அதாவது இந்த உள்கட்டமைப்புகள் வணிக பயன்பாடுகளுடன் சேர்த்து எதிர்காலத்தில் இராணுவ நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. ஆழமான துறைமுகங்கள், கப்பல் பழுதுபார்க்கும் வசதிகள், எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள் மற்றும் தளவாட மையங்கள் ஆகியவை வணிக கப்பல்களுக்கு உதவுவது போலவே போர் கப்பல்களுக்கும் ஆதரவளிக்க முடியும். இந்திய பெருங்கடலில் சீனாவின் கடற்படை இருப்பை அதிகரிக்கவும் பிராந்தியத்தில் அதன் செல்வாக்கை விரிவுபடுத்தவும் இந்த துறைமுகங்கள் ஒரு தளமாக அமையலாம் என்பதே பலரின் ஐயம். சர்வதேச கடல்சார் சட்டங்கள் மற்றும் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்துக்கு சவாலாக இது அமையலாம் என்ற கவலையும் நிலவுகிறது. இந்த முத்துமாலை வியூகம் இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஒரு நேரடி அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் அண்டை நாடுகளில் சீனாவின் அதிகரித்து வரும் இருப்பு இந்தியாவை சுற்றியுள்ள கடல்வழி பாதைகளை கட்டுப்படுத்தும் ஒரு முயற்சியாகவே இந்தியா கருதுகிறது. இது சுற்றுவளைப்பு அச்சம் என்சேக்கிள்மெண்ட் ஃபியர் என அறியப்படுகிறது. இந்திய பெருங்கடலில் சீனாவின் கடற்படை விரிவாக்கம் பிராந்தியத்தில் அதிகார சமநிலையை மாற்றக்கூடும் என்ற கவலையும் இந்தியாவுக்கு உள்ளது. இதனால் இந்தியா தனது சொந்த கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் பிராந்தியத்தில் தனது கூட்டாளிகளுடன் உறவுகளை மேம்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சபஹார் துறைமுகம் ஈரானில் இந்தியா அமைக்கும் இந்த துறைமுகம் பாகிஸ்தானின் குவாடர் துறைமுகத்திற்கு ஒரு மூலோபாய மாற்றாக கருதப்படுகிறது. இது இந்தியாவுக்கு மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தானை தவிர்த்து ஒரு புதிய வர்த்தக பாதையை வழங்குகிறது. சாகர்முலா திட்டம் உள்நாட்டு துறைமுக மேம்பாடு மற்றும் கடல்சார் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்குவதன் மூலம் இந்தியாவின் சொந்த கடல்சார் திறனை மேம்படுத்துதல். ஆக்ட் ஈஸ்ட் கொள்கை தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளுடன் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துதல். குவாட் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து குவாட் என்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு அமைப்பை வலுப்படுத்துவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை சமன் செய்வதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். கடற்படை நவீனமயமாக்கல் இந்தியாவின் கடற்படை பலத்தை அதிகரிப்பதன் மூலம் இந்திய பெருங்கடலில் தனது இருப்பை உறுதிப்படுத்துதல். மாலத்தீவுகள், சீஷெல்ஸ் போன்ற நாடுகளுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இந்திய பெருங்கடலில் உள்ள சிறிய தீவு நாடுகளுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் பிராந்தியத்தில் தனது செல்வாக்கை நிலைநிறுத்துதல். அமெரிக்கா மற்றும் பிற மேற்குலக நாடுகளும் சீனாவின் இந்த விரிவாக்கத்தை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் என்ற வியூகத்தை அமெரிக்கா முன்னெடுத்து வருகிறது. இது சீனாவின் விரிவாக்கத்திற்கு ஒரு சவாலாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா சர்வதேச கடல்சார் சட்டங்களுக்கு இணங்குமாறும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை பேணுமாறும் சீனாவுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஜப்பான் தரமான உள்கட்டமைப்பு முன்முயற்சிகள் மூலம் பிராந்திய நாடுகளுடன் ஒத்துழைத்து சீனாவின் கடன்பொறி ராஜதந்திரத்திற்கு மாற்றாக செயல்பட முயல்கிறது. ஆஸ்திரேலியா இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவின் அதிகரித்து வரும் இராணுவ இருப்பை பற்றிய கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் தங்கள் வணிக நலன்கள் மற்றும் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கான சுதந்திரம் பாதிக்கப்படலாம் என்ற கவலையுடன் இந்த வியூகத்தை உன்னிப்பாக கண்காணிக்கிறது. எதிர்காலத்தில் இந்த முத்துமாலை வியூகம் உலக வர்த்தக பாதைகளின் பாதுகாப்பு, பிராந்திய அதிகார சமநிலை மற்றும் சர்வதேச உறவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இது வெறும் துறைமுகங்களின் சங்கிலி அல்ல. இது உலக சக்திகளின் போட்டி, வளங்களுக்கான போராட்டம் மற்றும் எதிர்கால உலக ஒழுங்கை வடிவமைக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத போர். கடல்சார் ஆதிக்கம், வர்த்தக பாதைகளின் மீதான கட்டுப்பாடு மற்றும் மூலோபாய தளங்களுக்கான அணுகல் ஆகியவை 21ஆம் நூற்றாண்டின் புவிசார் அரசியலில் ஒரு நாட்டின் சக்தியை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாகும். முத்துமாலை வியூகம் அமைதியாக ஆனால் ஆழமாக உலக அரசியலின் போக்கையே மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஒரு புதிய உலகளாவிய அதிகார சமநிலையை நோக்கி நகர்கிறது. இந்த முத்துமாலையின் எதிர்காலம் உலக அதிகார சமநிலையை எவ்வாறு மாற்றியமைக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.